ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்லதை சொல்வதற்காகவும் செய்வதற்காகவும் இதுவரையிலும் ஒரு முறை 2 முறை அல்ல, 4 முறை உன்னை தேடி வந்து விட்டேன். இந்த முறையாவது நீ என்னை தவற விட்டுவிடக் கூடாது என 5வது முறையாக மீண்டும் உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஆனால் இப்போதும் நான் உனக்கு சொல்லக்கூடிய நல்லதை பின்பற்றாமல் சும்மா கடமைக்கே என கேட்டுவிட்டு கடந்து போய் என்னை உதாசீனம் செய்தாயே. ஆனால் மீண்டும் உன்னை தேடி வருவது வாய்ப்பில்லாமல் போய்விடும் என் செல்லமே. உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாய் வாழ வேண்டும், அதற்கான ரகசியத்தை சொல்ல வேண்டும் என்றுதானே மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்பதை கேட்கக்கூட நேரம் இல்லாமல் எப்போதும் பொழுதுபோக்குகளிலும் மற்ற விஷயங்களிலுமே நீ கவனம் செலுத்துகிறாயே தவிர நல்லதை எப்போது திரும்பி பார்க்கப் போகிறாய்? சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுப்பதற்கான திறமையும் அனுபவமும் உனக்கு அமைந்து விட்டாலே நிச்சயம் நீ வாழ்வில் ஜெயித்து விடுவாய். ஆனால் அந்த திறமையும் அனுபவமும் அவ்வளவு சுலபமாக உனக்கு கிடைத்து விடாது என் செல்லமே. ஒரு வெற்றி என்பது தோல்வியை பெறும்போது தானே தெரியும். நாம் இந்த தவறை இப்படி செய்ததால் தோற்றுவிட்டோம், இனிமேல் இதை செய்யக்கூடாது என தெரியும் போது தானே அடுத்த வெற்றியை பெற முடியும். அப்படிதான் வாழ்க்கையும். ஒரு முறை நீ தவறிழைக்கும் போதும் கஷ்டப்படும் போதும் ஐயோ இந்த விஷயம் இப்படி தவறாகிவிட்டது, மீண்டும் நாம் இதை இப்படி எதிர்கொள்ளக்கூடாது என உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் நிகழ்வுகளையும் உன் அனுபவத்தின் மூலமாக நீ மாற்றி அமைக்கும் போதுதான் தவறான முடிவுகளை தவிர்த்து சரியான முடிவுகளை எதிர்த்து உன் வாழ்வில் நீ ஜெயிக்க முடியும் என் செல்லமே. நம்பிக்கையும் கடின உழைப்பும் இருக்கும் வரையிலும் உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. இந்த இரண்டுமே உன்வசம் இருப்பதால் தான் இப்போது உன்னை வெற்றிகரமான ஆளாக மாற்றுவதற்காகவும் உனக்கான எல்லா நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காகவும் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்துள்ளேன். உன்னால் உன் எதிர்காலத்தை மாற்ற முடியாது என நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அதற்கும் ஒரு சூட்சும ரகசியம் இருக்கிறது என் செல்லமே. நீ நினைத்தால் உன்னுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள முடியும். பழக்க வழக்கங்கள் மாறும்போது அதன் மூலமாக உன் வாழ்விலும் பல விஷயங்கள் மாறும். வாழ்க்கையில் பல விஷயங்கள் மாறும்போது அது உன் எதிர்காலத்தையே கூட மாற்றிவிடும் என் செல்லமே. நன்றாக இதை நீ யோசித்து பார்த்தால், பல உயர்ந்த மனிதர்களின் வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்த்தால் அது உனக்கே புரியும். தவறான செயல்களை செய்து கொண்டு தவறான ஆளாக இருக்கும் வரையிலும் கஷ்டப்பட்ட மனிதர்கள் எப்போது சரியாய் சிந்தித்து சரியான வழியில் பயணிக்க ஆரம்பிக்கிறாரோ அப்போதுதானே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதே போல உன்னுடைய பழக்க வழக்கத்தையும் நீ கொஞ்சம் மாற்றி அமைத்தாயே ஆனால் உன்னுடைய எதிர்காலமே அழகானதாக மாறிவிடும். இப்போது கூட உனக்கு தேவையான ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் செல்வங்களையும் உனக்கு கொடுத்து அந்த சூரியனைப் போல உன் வாழ்வில் நீ பிரகாசிக்கும்படி செய்வதற்காக தானே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். சூரியனைப் போல பிரகாசிக்க வேண்டுமானால் அந்த சூரியனைப் போல நீ தகதகவென்று எரிய வேண்டும். அப்படி எரியக்கூடிய ஆளாகத்தானே இப்போது கஷ்டங்களால் வெந்து நொந்து போய் கொண்டிருக்கிறாய். கூடிய விரைவில் உன் வாழ்க்கையை அந்த அழகான சூரியன் போல ஜொலிக்க வைக்கத்தான் போகிறேன். எக்காரணம் கொண்டும் நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கை என்பது உன் கைகளில்தான் இருக்கிறது. நீ நினைத்தது போலவே உனக்கான எல்லா காரியங்களும் சிறப்பாய் நடக்கும்படி அதிர்ஷ்டத்தை உன்வசமாக நான் மாற்றத்தான் போகிறேன். இனிமேல் நீ கவலை கொள்ளும்படியோ அல்லது கஷ்டப்படும்படியோ எந்த தவறும் உன் வாழ்வில் நடக்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. என்ன நடந்தாலும் எல்லாமே அந்த வராகியம்மாவிற்கு தெரிந்துதான் நடக்கிறது. வராகியம்மா என் வாழ்வில் ஒருபோதும் தவறை செய்யவும் மாட்டார், தவறிழைக்கவும் மாட்டார், கஷ்டப்படுத்தவும் மாட்டார் என மனதளவில் நம்பிக்கை எடுத்துக்கொண்டே உன் வாழ்க்கையை வாழப்பார். உன் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை நீ திரும்பி பார்க்கும்போது நிச்சயமாய் உன் முகத்தில் புன்னகை வரக்கூடிய வகையில்தான் நான் உன்னை வாழ வைப்பேன். எந்த கஷ்டமும் பிரச்சனையும் உன்னை தொடர்ந்து வாட்டி வதைக்காத அளவிற்கு உனக்கு உறுதுணையாய் நான் இருப்பேன் என் செல்லமே. மற்றவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் உன் நன்மைக்காக தான் செய்கிறார்கள். எல்லாருமே உன்னை பற்றி தான் யோசிக்கிறார்கள். உன் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்வார்கள் என எக்காரணத்திற்காகவும் யாரையும் நல்லவர்கள் என நினைத்து விடாதே. ஏனெனில் சுயநலமாய் வாழக்கூடிய இந்த மனிதர்கள் இருக்கும் இந்த உலகத்தில் உன்னுடைய தேவை அவர்களுக்கு தேவையாக இருந்தால் மட்டும்தான் உதவி செய்வார்கள்.
இல்லை, உன்னால் அவர்களுக்கு எந்த காரியமும் செய்யவும் முடியாது, உன்னால் அவர்களுக்கு உதவவும் முடியாது என நினைத்து விட்டாலே உன்னை விட்டு அகன்று விலகி தூரமாய் போய்விடுவார்கள் என் செல்லமே. நீ எல்லாரிடமும் அன்பாய் இருப்பதைக் காட்டிலும் எல்லாருக்கும் உண்மையாய் இருந்தால் போதும். உன் மனதில் உண்மையிலேயே அவர்கள் மீது நீ பாசம் வைத்தாலே அவர்கள் தானாக எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்வார்கள். இந்த உலகத்தில் அன்பை விட உண்மைதான் வலிமையானது. நீயும் அப்படி எல்லாருக்கும் உண்மையாய் இருக்கக்கூடிய, நேர்மையாய் நடக்கக்கூடிய ஆளாக இருந்துவிடு என் செல்லமே. எந்தவித சண்டையும் பிரச்சனையும் மற்றவர்களுக்கும் உனக்கும் வராத அளவிற்கு, உன்னுடைய எதிரியை கூட அடிபணிய செய்ய அளவிற்கு நீ வீரனாக இருந்தாலே போதும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற்று விடலாம். ஆனால் அப்படி உன் வாழ்க்கையை வாழ முடிகிறதா? இல்லைதானே. ஏதாவது ஒரு விஷயத்தை நீ சொல்லப்போனாலும் அல்லது யாருக்காவது எதையாவது செய்ய போனாலும் உடனே அங்கு 1000 பிரச்சனைகள் வந்துவிடுகிறது. வீண் விவாதமும் சண்டையும் வாக்குவாதமும் எப்போதும் உன் அருகில் வந்து வந்து போய்கொண்டுதானே இருக்கிறது. நான் சொல்வதை கேள். மற்றவர்களிடம் எப்போதும் நீ பேசும்போது அளவோடு பேச்சை வைத்துக்கொள். அவர்கள் சொல்வதையும் காது கொடுத்து கேட்டு தெளிவான சிந்தனையோடு உன் செயல்களை செய்யக்கூடிய ஆளாக நீ இருந்தாலே எந்த தவறும் உன் வாழ்வில் நடக்காத அளவிற்கு நான் பார்த்துக்கொள்வேன். இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் உண்மையாக இருக்கவும் மாட்டார்கள், எந்த உதவியையும் செய்யவும் மாட்டார்கள் என உண்மையை நீதான் புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே. எந்த மனிதரிடமும் நீ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகினால்தான் உன் வாழ்வில் வழிகள் இல்லாமல் இருக்கும். அதை விட்டுவிட்டு யாராவது உனக்கு உதவி செய்வார்கள் என மனிதர்களிடம் எதையாவது எதிர்பார்த்து நீ நல்லது செய்தாயே ஆனால், அவர்களுடன் பழக்கமும் நட்பும் வைத்து கொண்டாயே ஆனால், ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அது உன்னை கஷ்டப்படுத்ததானே செய்யும். உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பல பெரிய நல்ல மாற்றங்கள் எல்லாமே நான் உனக்காக கொடுத்ததுதான். நீ எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயத்தையும் உனக்காக நிச்சயம் இந்த வராகி அம்மா செய்து முடிப்பேன். மனிதர்களுடைய வாழ்க்கையே பொய்யும் புரட்டுமாகத்தானே இருக்கிறது. ஒன்றில் நின்று கொண்டே இன்னொன்றை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் மனிதர்கள்தான் இந்த உலகில் நிறைய பேர் இருக்கிறார்கள். மனதில் ஒன்றும் வாழ்க்கையில் ஒன்றுமாக வாழக்கூடிய மனிதர்கள் குடும்பத்தில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக பல விஷயங்களை பேசி பழகி உலவிக்கொண்டும் நடந்து கொண்டும் இருக்கிறார்கள். நான் சொல்வது புரிகிறது தானே? உன்னுடைய வாழ்க்கை ரகசியத்தை ஒருபோதும் மற்றவர்களிடம் சொல்லிவிடாதே. ஏனெனில் அது உனக்குள் இருக்கும் வரையில்தான் ரகசியம். எப்போது அதை மற்றவர்கள் மனதில் நீ போட்டு வைக்கிறாயோ அப்போதே அது பல கிளைகளாக முளைத்து பல பேருடைய மனதில் பலவிதமாய் சென்று சேர்ந்துவிடும். அது நாளைக்கு உனக்கு தானே அசிங்கமாகவும் அவமானமாகவும் மாறும். ஒருபோதும் உன்னுடைய பலத்தையோ பலவீனத்தையோ ரகசியத்தையோ மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என் செல்லமே. உனக்கு அப்படி யாரிடமாவது சொல்ல வேண்டும் என தோன்றினால் இந்த வராகி அம்மாவிடம் வந்து சொல்லு. எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகில் உன் கஷ்டங்களையும் நான் நிரந்தரமாக உனக்கு கொடுக்க மாட்டேன். உன் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் வலிகளையும் வேதனைகளையும் எல்லாவற்றையும் சரி செய்து உனக்கான சந்தோஷம் நிரந்தரமாய் அமையும்படி நான் பார்த்து கொள்கிறேன். எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அனுசரித்து வாழுகிற உன் வாழ்க்கை நிச்சயம் சொர்க்கமயமாய் மாறத்தான் போகிறது. ஓம் வராகி.